நிறைய பேருக்கு இன்னும் சோல்ற அளவு கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்குது. அதனால சோல்ற அளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். பேக் சைடு நம்ம மார்க் பண்ணி சோல்ற அளவு கண்டுபிடிக்கிறோம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 13. அப்ப நம்ம 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்மளோட சோல்டர் மார்க். தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்மளோட ஷோல்டர் லைன். அதில் எப்படி நம்ம நெக்கும் ஷோல்டரை எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 15. அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அளவு 7.5 கூட தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. 8 வச்சுக்கோங்க. 8 வச்சுட்டீங்க. இதுதான் உங்களோட ஷோல்டர் அளவு. இப்போ இதைய இப்படியே நம்ம ஷோல்டருக்கு வைக்க முடியாது. நம்மளோட நெக் டீப்பை வச்சு தான் நம்ம ஷோல்டர் அளவை பிரிக்கணும். இவங்களோட நெக் டீப் பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சு. கிராஸாக வச்சு 9 இன்ச்சு. இவங்களோட நெக் டீப் வந்து 9 நம்ம முதல்லயே அளவு எடுத்துட்டோம். அப்போ 9 அப்படின்னா ஒவ்வொரு 1/4 இன்ச்சுக்கும் அதாவது உங்களோட நெக்கு 1/4 இன்ச்சு இறங்குது அப்படின்னா 1 இன்ச்சு இறங்குது அப்படின்னா 1/4 இன்ச்சு மைனஸ் ஆகும். 2 இன்ச்சு இறங்குது அப்படின்னா 1/2 இன்ச்சு மைனஸ் ஆகும். 3 இன்ச்சு இறங்குது அப்படின்னா 3/4 இன்ச்சு மைனஸ் ஆகும். அதாவது ஒவ்வொரு இன்ச்சு நெக் இறங்கும் போது ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் ஆகும் உங்க ஷோல்டர்ல இருந்து. இப்போ 9 இன்ச்சு நெக் அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளவு 9 மைனஸ் 1/4 இன்ச் அப்படிங்கும்போது உங்களுக்கு 2.25 இன்ச்சு வந்து நீங்க ஷோல்டர்ல மைனஸ் பண்றீங்க. 2.25 இன்ச்சை ஷோல்டர்ல மைனஸ் பண்ணிடுறீங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன அளவு கிடைக்கும்? உங்களுக்கு 5.25 கிடைக்கும். இந்த 5.25 தான் உங்களோட ஷோல்டரோட அளவு. எப்பவுமே நம்ம ஷோல்டர் தனியா நெக்கு தனியா பிரிக்கவே கூடாது. இப்போ இந்த 5.25ங்கிறது உங்களோட ஷோல்டர் அளவு. சின்ன ஷோல்டர் எவ்வளோ வைக்கலாம்? அதாவது சின்ன ஷோல்டரே நம்மளோட கஸ்டமரோட விருப்பம். ஒரு சிலர் நெக்கு ப்ராடா போடுவாங்க, ஒரு சிலர் குறுகலா போடுவாங்க. அப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கலாம், ஏங்க உங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவங்க எவ்வளோ சொல்றாங்களோ அது கூட 3/4 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இப்போ என்னோட கஸ்டமர் வந்து 2.25 கேட்டிருக்காங்க. 2.25 கூட நான் வந்து 1/4 இன்ச்சு 3/4 இன்ச்சு சேர்த்திக்கிறேன். 3/4 இன்ச்சு சேர்த்தி 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். இந்த 3 இன்ச் எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னா 3/4 இன்ச் எதுக்காக சேர்த்திருக்கேன் அப்படின்னா இப்போ நீங்கள் நெக் அடிச்சு திருப்பும் போது இந்த சைடு தான் 1/4 இன்ச் வரும். அதே மாதிரி ஷோல்டரையும் கையையும் பிடிக்கும் போது இங்கே தான் 1/2 இன்ச்சு உங்களுக்கு போகும். அப்போ நான் வந்து இங்கேயே உங்களுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்திட்டேன். பேலன்ஸ் இருக்கிற அளவு தான் உங்களோட நெக்கு வித்து. அப்படி இல்லை எனக்கு நெக்கு வித்து கண்டுபிடிக்கணும், எப்படி வைக்கிறதுன்னு தெரியல சின்ன சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா உங்களோட அப்பர் செஸ்ட் இருக்கு இல்லையா, அப்பர் செஸ்ட் இப்போ 36 அப்படின்னா 36 டிவைடட் 12. இதுதான் ஃபார்முலா. 12 மைனஸ் 1/4 இன்ச் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கு வித்து கிடைச்சிடும். பேலன்ஸ் இருக்கிறத நீங்க வந்து சின்ன ஷோல்டருக்கான அளவா வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்க ஷோல்டர் பிரிக்கும் போது உங்களுக்கு ஷோல்டர் வந்து பர்ஃபெக்டா இருக்குங்க. பாருங்க. அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த பேக்ல வந்து மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்குறேன்.